Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா, மிக அற்புதமான பலனாக சனி 4ஆம் இடத்தில் வருவது யோகங்களை தரக்கூடியது. வீடு, மாடு, மனை போன்றவற்றெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். அம்மா, வீடு, மாடு, மனை. அப்போ இதெல்லாம் நீங்கள் லேண்டு அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாயாரோட உடல்நிலை சரியில்லை, சரியாகுமா? இந்த பிரச்சனைகள் எல்லாமே 4ஆம் இடத்து சனியால் சரியாகும். நாளுங்கிறது என்னென்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கௌரவம் எல்லாம் நாள் தான். அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஒரே தூக்கி இதெல்லாம் சரியாயிடும். உயர்கல்வி, உயர் பதவி எல்லாம் கிடச்சிரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடம் என்பது என்னென்னா, மதிப்பு, மரியாதை. திடீர்னு டீம் லீடர் ஆயிடுவாங்க. உங்களுக்கே அந்த ஜாபை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் ஒரு ஸ்டெப் ப்ரமோஷன் தானடா கேட்டேன். ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் கேட்டேன். எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர் ஏண்டா கொடுத்தீங்க? உலகத்திலே நண்பர்களே 2 வகையான ப்ரமோஷன் உண்டு. ஒரு ப்ரமோஷன் என்னென்னா, டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகிறது ஒரு ப்ரமோஷன். அதாவது நான் ஏஜிஎம்மாக இருந்தேன், இப்போ டிஜிஎம் ஆகிட்டேன். இருந்துக்குங்க, உங்களை யார் வேணாண்ணா. டிஜிஎம் இல்லை, ஜிஎம் கூட தான் அவங்க, உங்களை யார் வேணாண்ணா. ஜாப் டைட்டில் மாறுது பார்த்தீங்களா? அதாவது நான் சூப்பர்வைசராக, லைன் இன்சார்ஜாக இருந்தேன், இப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன். ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தேன், இப்போ 3 ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆகிட்டேன். இதுதாங்க கெத்து. ஜாப் டைட்டில் மாறணும், போஸ்டிங் ஏறணும். பதவி வேறு, இது வேறு. இது டெசிக்னேஷன் மாறுது, அவ்வளோதான். 4 பேர்ட்ட காமிச்சிக்கலாம், நான் டெப்டி மேனேஜருங்களாம். டெப்டி மேனேஜர் என்ன வேலை பார்க்குறீங்க? கம்பெனிக்கு போய் பிரிண்ட் கொடுப்பேன், பிரிண்டரில் வரும், கையெழுத்து வாங்கி வச்சுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஜாப் டைட்டில். நீங்கள் யார்? நாங்கள் ஷிஃப்ட் இன்சார்ஜ். ஒரு பிஸிங்க, நீங்கள் வேறு கம்பெனிக்கு அட்டன்ஸ் தான், என்ன பண்ண தெரியல, நீங்கள் வேறு. ஏன்னா ஜாப் டைட்டில் மாறி போச்சு. 3 ஷிஃப்ட் இன்சார்ஜ், டே நைட்டு தூக்கம் இல்லை. இதுதான் முக்கியம். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க, டெசிக்னேஷன் மாறினதே பெரிய வெற்றின்னு நினச்சிக்கிறான். டெசிக்னேஷன் யாருக்கு வேணால் மாறும் சார், ஜாப் டைட்டில் மாறிச்சா இல்லையா? அப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். 4லிருந்து 10 பார்க்கிறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும் பிரபலத்துவத்தை ஏற்படுத்துகிறார். உலக புகழ் நீங்கள் பெயர்றீங்க, பெரிய ஆளாயிட்டீங்க. எங்கு திரும்பினும் உங்கள் பெயர் தான். தனுசு ராசிக்காரர்கள் என்ன தொழில் பண்ணாலும் உலக புகழ் பெறுவீங்க. 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய குரு வந்தவுடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். எழுதி வச்சுக்கோங்க, வந்தவுடனே கல்யாணம் பண்ணிடும். உங்களுக்கு கல்யாணம் தான்.
ஏன்னா குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு வர்றது குரு பலம்பாங்க. குருவே 7ஆம் வீட்டுக்கு வருவது வந்து திருமண யோகத்தை டபுள் பண்ணும். டும் டும் டம் கல்யாணம். 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது திருமண சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், உடம்ப குரு பார்க்கிறார். முன்னுக்கு வரணும்னு எண்ணம் வரும். போய் சொல்லுனா ஆட்டத்தில் ஜெயிக்க வேண்டிய நேரம் இது, நான் யார் இருந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது. சார் நல்லா புரிஞ்சுங்க, கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ணல. இதே கை தான், இதே கால் தான், உங்களை பெரிய பாடி பில்டர்லாம் ஆக்கிடல. இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற 4 இட்லி தான் இப்பயும் சாப்பிட்றீங்க. ஆனால் கிரகங்கள் என்ன பண்ணிருச்சு, உங்கள் மனசை மாற்றி விட்டுருச்சு. முன்னுக்கு வரணும்னு எண்ணத்தை நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க, அவ்வளோதான். அந்த மனசை தான் கிரகங்கள் கை வைக்கும். உங்கள் நல்ல நேரம், நீங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க, உங்கள் புத்தியை கிறுக்காக்கி விட்டுருச்சுன்னா என்ன ஆகுங்க, நீங்களே வேலைக்கு போக மாட்டீங்க, காலையிலே எந்திரிச்சு குடிச்சிட்டு படுத்துக்குவீங்க. கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களை அழிக்கணும்னா உங்கள் மனசை அழிக்கும், சைக்காலஜி டச் பண்ணும். அப்போ நல்ல நேரம்ங்கிறது நல்லவங்களோட பழகுவீங்க, உறுப்புன்னு நினைப்பீங்க, காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க. கெட்ட நேரம் என்பது காலையிலே ஃபன் பண்ண போயிடுவீங்க. அப்போது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறதெல்லாம் கிரகங்கள் கையில் இருக்குது. அந்த கிரகங்கள் நல்ல நேரமாக வரும்போது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறது, தேவதை வந்து ஆசீர்வதிக்கிற கதைலாம் நடக்காது. உங்களுக்குள்ளேயே ஜெயிக்கணும்னு எண்ணம் வந்தால் நீங்களே ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்போது குரு உடம்பை பார்க்கும்போது, அப்போ நம்ம எதுக்குப்பா நம்ம சும்மாவே படுத்துருக்கோம். நிறைய பேர் சும்மாவே படுத்திருந்தே பழகிட்டான். அவன் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடம்பை குரு பார்த்துட்டான். கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பண்ணீங்க, படிப்பு முடித்த காலத்துலேருந்து ஒரு 5 வருஷமாக வீட்டிலே தான் இருக்கேன். இன்னுமா வீட்டில் இருக்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அப்படி என்னடா ஸ்டாண்டர்டு? இவர் கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சா தான் போவார், அது வரைக்கும் வேலைக்கு போக மாட்டார், அது வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போ குரு உடம்பை பார்க்கும்போது வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். சார் நம்ம முயற்சி எல்லாரும் தான் எடுப்போம், முயற்சி எடுக்காத ஆள் யார் இருக்கா? முயற்சி செய்ததால் தான் நான் தவழ்ந்தேன், முயற்சி செய்ததால் தான் நான் நடந்தேன், முயற்சி செய்ததால் தான் நான் இப்பொழுது வாழ்கிறேன். முயற்சி இல்லாமல் ஏதாவது இருக்கா? வாழ்வின் ஒவ்வொரு இடத்திலும் முயற்சி இருக்கிறது. என்று நீங்கள் முயற்சியை குறைத்துக் கொள்கிறீர்களோ அன்றே நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய வெற்றிகளை குறைத்துக் கொள்கிறீர்கள். முயற்சி என்பது என்னவென்றால் உங்களுடைய அடுத்தடுத்த படிநிலைக்கான ஏற்றம். ஸோ குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது முயற்சி தருகிறார். தனுசு ராசிக்காரர்கள்லாம் பெரும்புகழையும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் அடைய போகிறீர்கள். உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேல் படுவதால் முயற்சிகளில் வெற்றி பெற்று தொழிலில் சாதிக்க போகிறீங்க. 9ஆம் இடத்துக்கு சூரியன் 6இல் மறைவதால் அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. கீழே போயிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் துவங்கப்படவிருக்கிறது. அதனால் மலேசியா வாழ் மக்கள், வார வாரம் மலேசியா வருகிறேன், அங்கே இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை சந்தியுங்கள், டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.